வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட், 1½ கப் பால், 1 கப் சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 3 அல்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டுக்கு தோலெல்லாம் உரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை துருவி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துடலாம். 3 அல்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த அல்வா சாப்பிட்றப்போ முந்திரி பருப்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நிறைய சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக முந்திரி பருப்பு செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை திருப்பி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக செவந்துருச்சு. இப்போ நான் அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா குக் பண்ணணும். பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு கலர் சேஞ்ச் இருக்கும். நல்ல ஒரு லைட் ரெட் கலர் மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்கிற பால் சேர்த்துடலாம். பால் இதில் நான் 1½ கப் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் 1½ கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை 1½ கப் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க பாலை. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா வற்றட்டும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா பீட்ரூட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு பீட்ரூட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைகள் நிறைய பேரும் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அல்வா மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட. செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிடாதவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா அது சுருண்டு இந்த பேன்லேருந்து அதுவாகவே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்ணோன்னா நம்ம குயிக்காக கிண்டி முடிச்சிடலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும்.
அதனால் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் லைட்டாக இந்த கெட்டியாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அல்வாவில் வந்து பீட்ரூட் பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பச்சை வாசனை இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. வெஜிடபிள் பிடிக்காதவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்காது. அதனால் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா அது பீட்ரூட் அல்வான்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி நம்ம கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி அதுவாகவே சுருண்டு பேன்லேருந்து வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.